ராவணமலைன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டோட ராஜா பேர் மலையவர்மர். அந்த மலையவர்மர் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு காலையில் எழுந்துட்டு அரண்மனையோட மொட்டை மாடி இருக்குல்ல, அந்த மொட்டை மாடிக்கு போய் அங்கேருந்து அவரோட ஊரெல்லாம் பார்க்குறார். பார்க்கும்போது பார்த்தா ஊரில் ஒரே ஒரு இடத்துல மட்டும், அதாவது ஊரோட நார்த் சைடு இருக்குல்ல, வடக்கு பக்கம், அந்த சைடு மட்டும் பார்த்தா இருக்கிற பில்டிங்லாம் அப்படியே இடிஞ்சு போய் கிடக்கு. உடனே அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வருது. ஏன் இது இடிஞ்சுது அப்படின்னா, அந்த ராவணமலை இருக்குல்ல நாடு, அதுக்கு பக்கத்தில் பார்த்தா 7 மலை இருக்கும் ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு. மலைன்னா கொஞ்சம் சின்ன மலை, அதுக்கு பேர் குன்றுன்னு பேர். அது மாதிரி 7 குன்று இருக்கும். அந்த 7 குன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்ச நாளாக என்னாச்சு, ராத்திரி கரெக்டாக 12 மணிக்கு அந்த குன்று இருக்கிற இடத்துலேருந்து திடீர்னு ஒரு பயங்கரமான வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரகாசமாக இருக்கும். ஸோ அது எங்கேருந்து அந்த வெளிச்சம் வருது அப்படின்னு தெரியாமல் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடி போய் அந்த குன்றில் ஏறி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க, எந்த இடத்துலேருந்து வெளிச்சம் வருது அப்படின்ட்டு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாளும் அதே மாதிரி மிட்நைட் 12 மணிக்கு அந்த குன்று மேலேருந்து பயங்கர வெளிச்சம் தெரிஞ்சுது. உடனே அந்த ஊரில் இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கானுங்கள, காலேஜ் போகிற பசங்க மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் இருக்கானுங்கள்ல, அந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணால், மிட்நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல வாடா, போய் அங்கே போய் எந்த இடத்துலேருந்து வெளிச்சம் வருது என்னங்கிறத பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ராத்திரி கிளம்பி போனானுங்க. ஆனால் அப்படி போன யாருமே திரும்ப வரவே இல்லை. உடனே அடுத்த நாளைக்கு இந்த மலையவர்மர்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த குன்று பக்கம் தேடிட்டு போனவங்கெல்லாம் யாருமே திரும்ப வரல அப்படின்னு. உடனே மலையவர்மர் என்ன பண்ணார், குன்றில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது, அதனால தான் அங்கேருந்து பயங்கரமான வெளிச்சம் வருது அப்படின்ட்டு அது என்னங்கிறத பார்க்கணுன்ட்டு ஒரு 100 பேரை அனுப்பிச்சு அந்த குன்றில் எந்த இடத்துலேருந்து வெளிச்சம் வருதோ அந்த இடத்தெல்லாம் இடி அப்படின்னா. அவங்களும் அங்கே போய் இடித்தா ஒரு நாள் முடிஞ்சுது. ஒரு நாள் கம்ப்ளீட்டாக இடிச்சிருப்பாங்க. இடித்ததுக்கப்புறம் பார்த்தா அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு திடீர்னு அந்த வெளிச்சம் ஃபுல்லாக வந்தோடனே திடீர்னு பார்த்தா அந்த மலை அப்படியே நகுந்து வர மாதிரி இருந்தது. மலை எப்படி நகுந்து வரும் அப்படின்னு பார்த்தா, அப்படியே ஒரு பெரிய சைஸ் பாறாங்கல் மாதிரி ஒரு மனுஷன், அவனோட மூஞ்சியே பார்த்தா அப்படியே பாறாங்கல் மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் அப்படியே பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்குது. எவ்வளோ ஹைட் இருக்கான்ற, ஒரு 2-3 தென்னை மரம் ஒசரம் இருக்கான். 2-3 தென்னை மரத்தை ஒன்று மேலே ஒன்று வச்சா எவ்வளோ ஹைட்டு வரும், அவ்வளோ ஒசரம் இருக்கான். கை காலெலாம் ஃபுல்லாக பாறாங்கல்லாம் இருக்குது. அவன் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தா அப்படியே நிலமெல்லாம் அதிர்றது, அந்த மாதிரி இருக்குது. அவன் காலடி எடுத்து வைக்கும்போதே பார்த்தா இங்கே இருக்கிற பில்டிங்லாம் இடிஞ்சிருமோங்கிற பயமாக இருக்குது. அந்த மாதிரி எடுத்து தடார்னு வச்சு அங்கேருந்து அந்த மலையிலேருந்து இறங்கி வந்தான். அவனோட உடம்புலேருந்து ஃபுல்லாக அப்படியே பளபளன்னு செம்ம பிரகாசமாக வெளிச்சம் வந்துட்டு இருந்தது. வந்துட்டு அங்கேருந்து அந்த ஊருக்கு நடுவில் நின்று ஒரு இடத்துல நின்று கத்தினான், யார் கடப்பாறையால் என்னை குத்துறதுக்கு ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்லி கத்தினான். கத்திட்டு, நான் மாட்டுக்கு சும்மா அங்கே உட்காந்துருக்கேன், என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிவிட்டு கையால் ஓங்கி டம்முன்னு கீழே அடித்தான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பில்டிங் இருந்தது, நல்ல பெரிய பில்டிங், 10 மாடி இருக்கும், அந்த மாதிரி பில்டிங் அது. அவன் அடித்த உடனே பார்த்தா அந்த பில்டிங் இருந்த இடத்துல வெறும் குப்பை தான் கிடக்கு, பில்டிங் டோட்டலாக காலி. உடனே எல்லாரும் தெருவுக்கு ஓடி வந்தாங்க.
அதுக்குள்ளே அந்த பாறாங்கல் மனுஷன் என்ன பண்ணால் வேறு யாரையும் ஒன்றும் பண்ணல. அவன் நேரம் நடந்து திரும்ப அந்த மலை இருக்கிற இடத்துக்கு போய் அப்படியே மறைஞ்சு போயிட்டான். உடனே எல்லோரும் ஓடி வந்து இந்த மலையவர்மர்கிட்ட வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஒருத்தன் வந்தான், வந்துட்டு ஒரு பில்டிங்கை அடித்து இடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு. உடனே அவருக்கு இன்னும் கோவம் வந்துடுது. உடனே என்ன பண்ணார், இந்த 7 குன்றே நமக்கு வேண்டாம், எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 சோல்ஜர்ஸ் எல்லா வீரர்களுக்கும் ஆளுக்கு ஒரு கடப்பறையை கொடுத்து அந்த மலையில் ஏற்றி விட்டார். ஃபுல்லாக அடித்து காலி பண்ணு அப்படின்ட்டு. அவன்கள்லாம் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக மலையை இடித்தான், தட்டார்னு. அதனால் ஒரு நாளில் போய் 7 மலையை இடிக்க முடியுமா? ஒரு மலையில் கொஞ்சோண்டு அடித்து வச்சுருந்தான். அன்னைக்கு நைட்டு பார்த்தா திரும்ப 12 மணிக்கு அந்த பாறாங்கல் மனுதன் வந்துட்டான். நேராக அங்கேருந்து இறங்கி வந்தான். சொல்ல கேட்காம இன்னும் நிறையா பேர் அனுப்பிச்சு, மலையை இடிக்கவா பார்க்குற, என்னை எவ்வளோ பேர் கடப்பாறையால் குத்தினான் தெரியுமா அப்படின்னு கேட்டுவிட்டு இடத்துக்கு ஏழை அப்படி ஒரு சுழட்டினான். அங்கேருந்து ஒரு 150-200 பில்டிங் அப்படியே எல்லாம் இடிஞ்சு போய் கீழே விழுந்தது. என்கிட்ட வராத அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் யாரும் கேட்க மாட்டிங்களா? நான் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுறேன்னா ஏன் என்ன வந்து தொந்தரவு பண்ணுறீங்க? என்னை தொந்தரவு பண்ணால் இதான் கதி அப்படின்ட்டு வலது கை ஒரு சுழட்டினான். அங்கே ஒரு 150-200 பில்டிங் இடிஞ்சு விழுந்தது. அதுக்குள்ளே இருந்த எல்லோரும் செத்து போயிட்டாங்க. உடனே அவன் என்ன பண்ணான், திரும்ப நடந்து போய் அந்த இதுக்கு போயிட்டான், மலைக்கு நடுவில் போயிட்டான். ஸோ இந்த ராஜா நின்று அந்த இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரோட அரண்மனை மொட்டை மாடியிலேருந்து ஒரு ஏரியா ஃபுல்லாகவே காலியாகிடுத்து. ஒரு 400-500 பில்டிங் காலியாகிடுத்து. அங்கே இருந்த எக்கச்சக்கமான பேர், ஒரு 1000கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ராஜாவுக்கு பார்த்தா நந்தன்னு ஒரு பையன் இருந்தான், வசந்தின்னு ஒரு பொண்ணு இருந்தது. இந்த நந்தனுக்கு ஒரு 15 வயசாகுது, இந்த வசந்திக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். உடனே அவங்க 2 பேரும் அங்கேருந்து மாடிக்கு வந்து பார்த்து, ஏன்பா நம்ம நாட்டில் நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு. உடனே ராஜா டிசைட் பண்ணான், சரி இதை வந்து என்னங்கிறத, யார் அந்த மாயாவி என்னங்கிறத வந்து நாமளே போய் பார்த்து கண்டுபிடிச்சாதான் உண்டு அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணான், அவன் முடிவு பண்ணிட்டான் அவனே போகிறதா. உடனே எல்லா படை வீரர்களையும் திரும்ப வந்து வர சொல்லிட்டான், யாரும் மலை அடிக்க வேண்டாம், எல்லோரும் திரும்ப வந்துருங்கன்னு. அவங்க எல்லோரும் திரும்ப வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணான், அமைச்சர்கிட்ட மட்டும் கூப்பிட்டு சொன்னான், அது மாதிரி நானே அந்த குன்றுகளுக்கு போகிறேன், போய் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் நாட்டை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், இவனோட அரண்மனையிலேருந்தே ஒரு சுரங்க வழி உண்டு, அது நேராக அந்த குன்றில் கொண்டு விட்டுரும். அந்த சுரங்க வழியாக நேராக கிளம்பி அந்த குன்றுக்கு போனான். ஆக்சுவலாக இவன் ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி இளவரசனாக இருந்தான்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குன்றுலலாம் ஏறி எல்லா குன்றுலையும் விளையாடிருக்கான். அதனால் அவனுக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லா குன்றையும் அவனுக்கு நல்லா தெரியும், அந்த குன்றில் இருக்கிற வழியெல்லாம் நல்லா தெரியும். ஸோ இவன் என்ன பண்ணான், எல்லா குன்று இருக்கிற ஏரியாலையும் அப்படி சுற்றிட்டு வரான். அங்கே வந்து பார்த்தா அந்த குன்றுக்கிட்டலாம் நிறையா பொம்மையாக பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாமல் வந்து கல்லில் பண்ண பொம்மை தான். அது மாதிரி நிறையா பொம்மை இவன் பார்த்துருக்கான் சின்ன வயசுலேயே. அதெல்லாம் தாண்டி எல்லா குன்றையும் தேடி பார்த்துட்டா எங்கேயும் ஒன்றையும் காணும். அப்படி வரும்போது பார்த்தா ராத்திரி ஆகிடுது. ராத்திரி ஆகும்போது பார்த்தா ஒரே ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பெரிய பாறாங்கல் மனுஷன் மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. இதை வந்து நம்ம பார்த்ததே இல்லையே, சின்ன வயசாக இருக்கும்போதும் பார்த்ததே இல்லையே, யார் இதை கொண்டு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி அதை போய் தொட்டு பார்த்தான். அது அப்படியே பேசாமல் இருந்தது, ஒன்றுமே பண்ணல. நல்ல பெரிய சைஸாக இருக்குது, யாரும் தூக்கிட்டு கூட வந்து இங்கே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, இது யார் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணால், இன்றைக்கி ராத்திரி வந்து எங்கே இந்த வெளிச்சம் வருது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தான்.
கரெக்டாக ராத்திரி 12 மணி ஆச்சு. 12 மணி ஆனோடனே பயங்கர வெளிச்சம் வர ஆரம்பிச்சிது. வெளிச்சம் வந்தோடனே இவன் வந்து எங்கேருந்து வருதுன்னு சொல்லி எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தா அந்த பாறாங்கல் மனுஷன் மாதிரி ஒரு பொம்மை இருந்ததுல்ல, அந்த பொம்மை மேலேருந்து தான் அவ்வளோ வெளிச்சம் வந்தது. அந்த பாறாங்கல் மனுஷனோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தா அப்படியே வைரக்கல் மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து அவ்வளோ வெளிச்சம் வருது. இவன் ஒளிஞ்சிட்டு இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை கிடுக்கில் அப்படியே ஒளிஞ்சிட்டே இருந்தான். அப்போ பார்த்தா, மன்னா வெளியில் வாங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துலேருந்து அப்படின்னு அந்த பாறாங்கல் மனுஷன் கூப்பிட்டான். உடனே இவனுக்கு ஒளிஞ்சிட்டு இருந்தான்ல, இவனுக்கு திக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டானா அப்படின்ட்டு. இருந்தாலும் இவன் ஒளிஞ்சிட்டே இருந்தான். உங்களை தான் மன்னா, பயப்படாமல் வெளில வாங்க அப்படின்னா. உடனே வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு மன்னர் வந்து வெளில வந்தார். மலையவர்மர் வந்த உடனே, யார் நீ அப்படின்னு கேட்டார். என் பேர் பாறாங்கல் மனுஷன். நானே வந்து ஒரு சாப விமோச்சனத்தை தேடி தான் வந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஆனால் வந்து என்னை எல்லோரும் வந்து பாறாங்கல்லால் கடப்பாறையால் போட்டு என்னை குத்துறாங்க அப்படின்னா. என்னோடய ஊரில் வந்து ஒரு 500 பில்டிங்கை அழிக்கிறது தான் உன்னோட சாப விமோச்சனமா அப்படின்னு ராஜா வந்து கோபமாக கேட்டான். நானும் அவங்கள யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலையே, நீங்கள்லாம் வந்து என்னை கடப்பாறையால் குத்துறீங்க, அதனால் ஏந்துன்னு வந்து நான் வந்து உங்கள் ஊரில் இது பண்ணேன், பில்டிங்கெல்லாம் அடித்து உடைச்சேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு இது மாதிரி நானே வந்து சாப விமோச்சனத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னா. என்ன சாப விமோச்சனம் அப்படின்னு கேட்டார். நான் வந்து சின்ன பையனாக இருந்தேன். அப்போ வந்து என்னென்னா, எங்கள் அண்ணன் வந்து என்னை வந்து கொண்டு போய் இமயமலையில் வந்து ஒரு 7 முனிவர்கள்ட்ட வந்து என்னை வேலைக்கு விட்டார். அந்த 7 முனிவர்கள்ட்டையும் நான் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். முனிவர்கள்னால் எதுக்குமே ஆசைப்படக்கூடாதுல்ல. ஆனால் அந்த முனிவர்களுக்கு பார்த்தா நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசை. அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மந்திரத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த மந்திரத்தை வச்சு கூழாங்கல்லாம் வந்து வைரமாக மாற்றுறதுக்கு மந்திரம் கற்றுக்கிட்டாங்க. அது மூலமாக என்ன பண்ணாங்க, நிறையா கூழாங்கல்லை வந்து வைரமாக மாற்றி பெரிய மலை மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த வைரத்தை. உடனே நான் வந்து அவங்க 7 பேருக்கும் வேலைக்காரனாக வேலை செஞ்சிட்ருந்தேன். அப்போ தான் திடீர்னு ஒரு நாளைக்கு எனக்கு வந்து, சரி இந்த வைரத்துலேருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம், எங்கேயா ஊரில் போய் இந்த வைரத்தை விற்று நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைரத்தை நிறையா ஒரு மூட்டை நிறையா கட்டிக்கிட்டு அந்த முனிவர்களுக்கு தெரியாமல் நான் அங்கேருந்து கிளம்பினேன். நான் கிளம்பி போகிறப்ப கரெக்டாக ஒரு முனிவர் என்னை பார்த்துட்டார். பார்த்துட்டு, நீ வந்து திருடினதுனால நான் வந்து உனக்கு சாபம் கொடுக்குறேன், நீ வந்து ஒரு பாறாங்கல் மனுஷனாக போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தார். உடனே நான் வந்து ரொம்ப அழுது, எனக்கு வந்து சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி நீ வந்து காலையில் ஃபுல்லாக டே டைமில் ஃபுல்லாக நீ வந்து ஒரு பாறாங்கல் மனுஷனாக அப்படியே உட்காந்துருப்ப, உனக்கு எந்த விதமான உணர்வும் இருக்காது, அப்படியே உட்காந்துருப்ப. ராத்திரி ஆனவுடனே பார்த்தா நீ இப்போ திருடிட்டு போன வைரமெல்லாம் உன் உடம்புல இருந்து நல்ல வைரம் மாதிரி வெளிச்சம் அப்படியே நல்லா வரும். அதையே வெளிச்சத்தோடு நீ அப்படியே உட்காந்துருப்ப நைட்டு. அப்போ வந்து உன்னை தேடி யாராவது வந்தாங்க அப்படின்னா, உன்னோட வயத்தில் இருக்கிற ஒரே ஒரு வைரத்தை மட்டும் நீ இப்படி வெளில எடுத்த அப்படின்னா அந்த இடத்துல கதவு மாதிரி வரும். நீ அவங்கள பிடிச்சி உன் வயிற்றுக்குள்ளே போட்டுன்னு மறுபடியும் அந்த வைரக்கல் வச்சு மூடிடு. அதை மாதிரி 99 பேரை நீ வந்து வயிற்றுக்குள்ளே போட்டுக்கோ. அதுக்கப்புறம் 100ஆவது மனுஷனாக நீ வந்து ஒரு கண்ணாடி மனுஷனை வந்து எடுத்து உன் வயிற்றுக்குள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டேன்னா அந்த கண்ணாடி மனுஷனை போட்டுக்கும்போது பார்த்தா அந்த கண்ணாடி உன் வயிற்றுக்குள்ளே போனோடனே அப்படியே நொறுங்கி உனக்கு சாப விமோச்சனம் ஆகிடும். நீ வந்து பழைய மாதிரி ஆகிடுவேன். உன் வயிற்றுக்குள்ளே நீ சாப்பிட்ட 99 பேரும் வெளில வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாங்க. ஸோ நான் அதுலேருந்து நேராக வந்து இந்த மலைக்கிட்ட வந்து உக்காந்துருந்தேன். பார்த்தா உங்கள் ஊர்லேருந்து இளைஞர்கள்லாம் வந்து ராத்திரி என்னை தேடிட்டு வந்தாங்க, எந்த இடத்துலேருந்து வெளிச்சம் வருதுன்னு பார்க்குறதுக்கு. அவங்களெல்லாம் நான் வந்து அள்ளி என் வயிற்றுக்குள்ளே போட்டுட்டேன். இது வரைக்கும் 98 பேரை நான் வந்து சாப்பிட்டேன்.
அப்படின்னு அவன் சொல்லுவான். சொன்ன உடனேயே இப்போ ராஜாவுக்கு நிஜமாகவே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆஹா, இது வரைக்கும் 98 பேரை சாப்பிட்ருக்கான் அப்படின்னா 99வது அவன் என்ன சாப்பிட போகிறானா அப்படிங்கிற மாதிரி. உடனே அவன் ராஜா, நீங்கள் நினைக்கிறது ரொம்ப கரெக்டு, நீங்கள் தான் 99வது ஆள். நான் உங்களை எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு உங்கள் நாட்டில் போய் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், ராஜாவை நான் தின்னுட்டேன், யாராவது கண்ணாடி மனுஷனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் ராஜாவுக்கு விடுதலை கிடைக்கும், இல்லைன்னா விடுதலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், ஒரு செகண்டுக்குள்ளே அவன் வயத்துலேருந்து ஒரே ஒரு வைரத்தை எடுத்துட்டு இந்த ராஜாவை தூக்கி வயிற்றுக்குள்ளே போட்டுன்னு திரும்ப அந்த வைரத்தை வச்சு வயிற்ற மூடின்ட்டான். ஸோ இப்போ ராஜா போய் மாட்டின்ட்டார். உடனே அவன் என்ன பண்ணான், நேராக அங்கேருந்து இந்த ஊருக்கு வந்தான், இந்த ராவணமலைக்கு நாட்டுக்கு வந்தான். அவன் வர்றதை பார்த்த உடனே ஊரில் இருக்கிற மக்கள்லாம் ஐயோ இந்த ராட்சசன் மறுபடியும் வரான்னு சொல்லி எல்லாம் அலறணும். ஆனால் அவன் யாரையும் கண்டுக்கல. நேராக நடந்து அரண்மனை இருக்கிற இடத்துக்கு வந்தான். அதுக்குள்ளே அந்த நாட்டோட சோல்ஜர்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவன் மேலே ஈட்டியெல்லாம் வச்சு அவனை குத்தினாங்க. அப்பையும் பார்த்தா அவன் கொஞ்சம் கூட பயப்படல. ஈட்டியால் வர்ற சோல்ஜர்ஸ்லாம் அப்படி சும்மா சுண்டி விட்டான். எல்லோரும் போய் கீழே விழுந்து மண்டை உடஞ்சிது. நேராக அரண்மனைக்கு வந்தான். அரண்மனை வாசலில் நின்று, உங்கள் ராஜாவை காப்பாற்றுறதுக்கு யாராவது ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே நந்தன், வசந்தி 2 பேரும் வெளியில் ஓடி வந்தாங்க. ஓடி எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு. அதுக்குள்ளே ஊர் மக்கள் எல்லாமும் அந்த இடத்துல அப்படியே சுற்றி நின்றுட்டாங்க. உடனே சொன்னான், உங்கள் ராஜாவை நான் தின்னுட்டேன், என் வயிற்றில் தான் இருக்கார் அவர், எனக்கு கண்ணாடி மனுஷன் வேணும், கண்ணாடி மனிதன் எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு என்கிட்ட கொடுங்க, உங்கள் ராஜாவுக்கு நான் விடுதலை கொடுத்துட்றேன், இல்லைன்னா உங்கள் ராஜாவை நீங்கள் திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு, நான் அந்த மலையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு நேராக நடந்து போய் அந்த மலைக்கு போயிட்டான். போனோடனே நாட்டில் பயங்கர குழப்பம் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே அந்த மந்திரி சொன்னார், இது மாதிரி நம்மளோட படை வீரர்களெல்லாம் எல்லா நாட்டுக்கும் நான் அனுப்புகிறேன், அனுப்பி அந்த கண்ணாடி மனுஷன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டார். நிறையா பேர் என்ன பண்ணாங்க, எல்லா படை வீரர்களும் எல்லா நாட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நந்தனும் வசந்தியும் அரண்மனையிலே இருந்தாங்க. அந்த வசந்தி பார்த்தா அழுது கண்ணெல்லாம் அப்படியே பயங்கர சிவந்து போயிட்டு, அப்பான்னு எப்போ பார்த்தாலும் அவள் அப்பாவே நினச்சி அழுதுன்னு இருந்தா. உடனே இந்த நந்தன் சொன்னான், நான் மட்டும் அரண்மனையில் உட்காந்து என்ன பண்ண போகிறேன், நீ அரண்மனையில் இரு, நான் கண்ணாடி மனுஷன் தேடி நானும் போகிறேன் அப்படின்னா. உடனே இந்த வசந்தி நான் மட்டும் அரண்மனையில் உட்காந்து என்ன பண்ண போகிறேன், நானும் உன்னோட வரேன், வா போய் கண்ணாடி மனுஷனை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி இந்த நந்தனோட கிளம்பி வந்தாங்க. 2 பேரும் பார்த்தா காடு மலையெல்லாம் அலையிறாங்க. அலைஞ்சு 2-3 நாள் அலைஞ்சு இப்படி ஏதோ ஒரு ஊருக்கு வந்தாங்க. பாவம் அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்தவங்கள 2 பேரும், அதனால் அவளால் இந்த காடு மலையிலலாம் ரொம்ப அலைய முடியல. இருந்தாலும் 2 பேரும் கஷ்டப்பட்டு அலைஞ்சு அங்கேருந்து வந்தா. உடனே ஒரு இடத்துல வந்தோடனே வசந்தி சொல்கிறா, அது மாதிரி இனிமேல் எல்லாரும் அலைய முடியாதுண்ணா, என் காலெலாம் ரொம்ப ரத்தம் வர ஆரம்பிச்சுடுது, நான் கொஞ்ச நேரம் உட்காட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்தான். அப்போ பார்த்தா தூரக்க ஒரே கூட்டம், ஒரு 25-30 பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே என்ன கூட்டம்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக 2 பேரும் அந்த கூட்டத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தா அங்கே ஒரு மந்திரவாதி வித்தை காட்டிகிட்டு இருந்தான் எல்லாருக்கும். அதை பார்க்க தான் ஒரு கூட்டம் கூடி இருந்தது. அவன் பார்த்தா ஒரு 7 பாட்டில் வச்சுருக்கான். அந்த 7 பாட்டிலுக்குள்ளேயும் குட்டி குட்டியாக 7 மனுஷன் இருக்கான். எல்லாம் தாடி மீசையெல்லாம் முளைச்சிருக்கு, தாடி வளர்ந்துருக்கு, தலைமுடி பயங்கரமாக வளர்ந்துருக்கு அந்த மனுஷனுக்கெல்லாம். ஸோ அவன் அவங்கள வச்சு வித்தை காட்டிகிட்டு இருந்தான்.
கொஞ்ச நேரம் இவங்கெல்லாம் போய் நின்று வேடிக்கை பார்த்த உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த வித்தையெல்லாம் முடிஞ்சிடுது. முடிஞ்ச உடனே எல்லோரும் போயிட்டாங்க. போன உடனே இவன் என்ன பண்ணான், இந்த நந்தன் வந்து அந்த மந்திரவாதிகிட்ட உங்களால் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். உடனே இந்த மந்திரவாதி வந்து என்னப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். இதை மாதிரி நந்தன் உடனே என்ன பண்ணான், நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். சொல்லிவிட்டு இந்த கண்ணாடி மனுஷன் வந்து எங்கே இருக்கான்னு தெரியல, அவனை தான் தேடிட்டு போயிட்டுருக்கோம், உங்களால் அந்த கண்ணாடி மனுஷன் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா அப்படின்னா. உடனே அந்த மந்திரவாதி சொன்னான், இதோ பார்த்தீங்களா இங்கே 7 பாட்டிலில் 7 பேரை போட்டு அடைச்சி வச்சுருக்கேன்ல, இவங்கெல்லாம் வந்து நல்ல முனிவர்கள். இவங்க 7 பேர்கிட்டையும் வந்து என் தம்பியை வேலைக்கு கொண்டு விட்டேன். கடைசியில் பார்த்தா என் தம்பி என்ன ஆனானே தெரில. திடீர்னு ஒரு நாளைக்கு போய் இவங்கள்ட்ட என் தம்பி எங்கன்னு கேட்டால் இவங்கள்ட்ட யாருக்கும் ஆன்சரே இல்லை. அதுக்கப்புறம் நானே ஒரு பயங்கர மந்திரவாதி. நான் உடனே இவங்க 7 பேரையும் பிடிச்சி ஒரு பாட்டிலில் அடைச்சி தூக்கின்னு வந்துட்டேன். நானே என் தம்பியை தேடி ஊர் ஊராக போயிட்டுருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம், இந்த 7 முனிவர்களில் ஒரு சீஃப் இருக்கார், அந்த முனிவர்களோட தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் எதாவது தெரியுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டிலை எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே கையை விட்டு அந்த முனிவரோட தலையை பிடிச்சி சிண்டை பிடிச்சி வெளியில் இழுத்தான். இழுத்த உடனே மூஞ்சி மட்டும் வெளியில் வந்தது. வந்த உடனே கண்ணாடி மனுஷன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டான் அந்த மந்திரவாதி. உடனே அந்த முனிவர் சொன்னார், கண்ணாடி மனுஷன்னு தனியாக ஒருத்தன் கிடையாது, நான் சொல்கிற மந்திரத்தை வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்க கண்ணாடி மனுஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் க்ரீம் இதான் அந்த மந்திரம், இதை 3 தடவை சொன்னால் அவங்க வந்து கண்ணாடி மனுஷங்க ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னான். உடனே அவன் என்ன பண்ணான், அந்த மந்திரவாதி வந்து ஒரு பாட்டிலில் கார்க்கு அடைக்கிற மாதிரி அந்த முனிவரோட தலையை பிடிச்சி சங்கின்னு உள்ளே தள்ளினான். முனிவர் திரும்ப போய் பாட்டிலுக்குள்ளே விழுந்துட்டார். விழுந்த உடனே நந்தன்கிட்ட கேட்டுக்கிட்டியாப்பா அப்படின்னு. உடனே நந்தன் வந்து மந்திரவாதிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட தங்க இருக்கல்ல வசந்தி, அவள்கிட்ட சொன்னான், வசந்தி நான் வந்து கண்ணாடி மனுஷன் ஆகிடுறேன், நீ வந்து என்னை கொண்டு போய் அந்த பாறாங்கல் மனுஷன்கிட்ட கொடுத்து நீ அப்பாவை உயிரோடு கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணால் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் அப்படின்னு 3 தடவை சொன்னான். சொன்ன உடனே பார்த்தா அந்த நந்தன் வந்து அப்படியே ஒரு கண்ணாடி மனுஷன் ஆகிட்டான். உடனே வசந்தி வந்து ஐயோ அண்ணா நீ இப்படி கண்ணாடி மனுஷன் ஆகிட்டேன்னு சொல்லி ஒன்று அழுதுது. அழுத உடனே அந்த மந்திரவாதி வந்து ரொம்ப பாவமாயிட்டான். பாவம், உங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வா நானும் உங்களோட வரேன், உங்கள் அப்பாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியும் வசந்தியும் அங்கேருந்து திரும்ப வந்தாங்க ஊருக்கு. இந்த வசந்தி வந்து என்ன பண்ணா, அந்த கண்ணாடி மனுஷனா அவன் அண்ணா ஆயிட்டால வந்தான், அவனை எடுத்து இடுப்பில் வச்சுட்டு அங்கேருந்து உடையாமல் தூக்கிட்டு வந்தான். பார்த்தா 2 நாள் நடந்து ஒரு வழியாக ராவணமலை இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே நிற்கவே இல்லை, நேராக நடந்து அந்த குன்றெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த குன்று இருக்கிற இடத்துல போய் அந்த பாறாங்கல் மனுஷன் எங்கே இருக்கான்னு பார்க்குறதுக்காக போனாங்க. அதுக்குள்ளே பார்த்தா ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி ஆன உடனே அங்கே அப்படியே வெளிச்சம் வந்தது. வந்த உடனே வசந்தி வந்து அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு போனான். போன உடனே இந்த வெளிச்சம் வந்து என்ன பண்ணிட்டு இந்த கண்ணாடியில் பட்டு அப்படியே பயங்கர டால் அடிச்சுது. உடனே இந்த பாறாங்கல் மனுஷன் வந்து ஹா கண்ணாடி மனுஷன் வந்துட்டான், எனக்கு சாப விமோச்சனம் வந்துருச்சு, கொண்டா அந்த கண்ணாடி மனுஷனை அப்படின்னு சொன்னான். உடனே வசந்தி வந்து இந்தா நீ கட்ட கண்ணாடி மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நந்தனை கொண்டு கொடுத்தா. கொடுத்த உடனே அவன் டபக்குன்னு அந்த வயத்தில் இருக்கிற வைரத்தை எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி மனுஷனை தூக்கி உள்ளே போட்டு வயிற்றுக்குள்ளே போட்டு மறுபடியும் வைரத்தால் மூடினான். மூடின உடனே பார்த்தா உள்ளே அப்படியே கண்ணாடி பட நொறுங்குற சத்தம் கேட்டுது. உடனே வசந்தி வந்து ஐயோ அண்ணா நீ இப்படி செத்து போயிட்டியே அப்படின்னு சொல்லி
அவள் பாவம் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துட்டா. மயங்கி கீழே விழுந்த உடனே பார்த்தா இந்த பாறாங்கல் மனுஷன் நின்றுட்டு இருந்த இடத்துல டமால்னு ஒரு சத்தம். அந்த பாறாங்கல்லாம் அப்படியே வெடித்து சிதறிடுது. சிதறி கீழெல்லாம் பார்த்தா ஒரே வைரமாக கொட்டி கிடக்கு. அந்த வைரத்துக்கு நடுவில் பார்த்தா இந்த ராஜா மலையவர்மர் நிற்கிறார். அவங்க அந்த பாறாங்கல் மனுஷன் சாப்பிட்ட 99 பேர் நிற்கிறாங்க. நின்ன உடனே இந்த மந்திரவாதி இருக்கான்ல, அவன் வந்து அந்த பாறாங்கல் மனுஷன் மறுபடியும் பழையவன் ஆயிட்டான். உடனே மந்திரவாதி வந்து, தம்பி நீயா அப்படின்னா, நீயா இத்தனை நாளாக பாறாங்கல் மனுஷனாக இருந்த அப்படின்னு. உடனே அண்ணா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு. உடனே நான் தான் வந்து இந்த பொண்ணையும் இவளோட தம்பியும் கூப்பிட்டு வந்தேன். நான் உன்னை தேடி ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த 7 முனிவர்கள்ட்ட போய் கேட்டேன். கேட்டவுடனே அவங்கெல்லாம் உன்னை பற்றி ஒன்றும் தெரிலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கோபமாகி 7 முனிவர்களையும் பாட்டிலில் போட்டு அடைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே மலையவர்மர் கிடுகிடுன்னு ஓடி வந்து, ஐயோ வசந்தி நீ ஏன் இப்படி மயங்கி விழுந்திருக்குன்னு சொல்லி வசந்தி எழுப்பினான். எழுப்பின உடனே எல்லாம் தெரிஞ்சது, இந்த மாதிரி கண்ணாடி மனுஷனாக மாறினது நந்தன் தான் அப்படின்ட்டு. உடனே அந்த மந்திரவாதி சொன்னான், தம்பி இங்கே பார், உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பாவம் இந்த பொண்ணு வந்து இவளோட அண்ணாவையே செத்து போக விட்டா. நம்ம எப்படியாவது இவளோட அண்ணாவை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியோட தலைவன், இந்த முனிவரோட தலைவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை பாட்டிலேருந்து சங்கின்னு வெளியில் இழுத்து, இப்போ அந்த கண்ணாடி மனுஷனை வந்து உயிரோடு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. உடனே ஐயோ அதை நான் சொன்னேன் அப்படின்னா வந்து நாங்கள் 7 பேரும் வந்து புறாவாக மாறிடுவோம், அதனால் அந்த மந்திரத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. உடனே அவன் சொன்னால், முனிவர்கள் நீங்கள்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கணும், ஆனால் நீங்கள்லாம் வந்து போலி முனிவராக இருந்து நீ வந்து வைரக்கல் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க எல்லாரும். நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லலை அப்படின்னா இந்த பாட்டிலுக்குள்ளேயே கடந்து நீங்கள்லாம் சாக வேண்டியதுதான். புறாவானாலும் அது அட்லீஸ்ட் நீங்கள்லாம் வந்து ஃப்ரீ பேர்டாக பறந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லலைன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே தான் உங்களை அடைச்சி வச்சுருப்பேன், வெளியிலே விட மாட்டேன் அப்படின்னு. சரி அந்த மந்திரத்தை சொல்லிடுறேன். யாராவது வந்து அந்த கண்ணாடி மனுஷனை நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நான் சொன்ன மந்திரத்தை அப்படியே மாற்றி சொன்னாங்கன்னா, க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் அப்படின்னு 3 தடவை சொன்னாங்கன்னா அந்த கண்ணாடி மனுஷனாக போனவன் திரும்ப வந்துடுவான் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா இந்த 7 குட்டி முனிவர்களும் அப்படியே புறாவாக மாறி சங்கின்னு அப்படியே வானத்தில் பறந்து போயிட்டாங்க. உடனே இந்த வசந்தி ஏந்து நின்றுட்டு மனசில் அந்த நந்தனை நினச்சிட்டு க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்தா திடீர்னு நந்தன் நிற்கிறான். அவ்வளோதான், எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் இந்த மந்திரவாதியோட தம்பியாக இருந்தால் அப்புறம் பாறாங்கல் மனுஷனா, அவன் சொன்னான், ராஜா எனக்கு வந்து இந்த வைரக்கல்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது, இந்த வைரக்கல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உங்களோட ஊரெல்லாம் அடித்து உடச்சிட்டேன், அதனால் அதுக்கு பதிலாக இந்த வைரக்கல் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துகிட்டு போய் உங்களோட அரண்மனையில் வச்சுட்டு அந்த பில்டிங்லாம் திரும்ப கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியும் அவனோட தம்பியும் கிளம்பி போயிட்டாங்க அங்கேருந்து. அப்புறம் ராஜா வந்து அந்த வைரக்கல் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அரண்மனையில் வச்சு அது மூலமாக எல்லா பில்டிங்கையும் மறுபடியும் கட்டி அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்தது அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.